தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் நடிக்கச் செல்கின்றார், ரசிகர்கள் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மீண்டும் நடிக்கச் செல்கிறார், தொண்டர்கள் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் ஆளுங்கட்சியான திமுக படுதோல்வி அடைந்தது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடித்தது. திமுக படுதோல்வி அடைந்தது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோற்றுப்போனார். சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி நியமிக்கப்பட்டார். ஆனால் உதயநிதி சட்டசபை நிகழ்ச்சிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்ளவில்லை. இதனால் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சோர்ந்து போய் உள்ளனர். சட்டமன்றத்தில் ஆர்வத்தோடு குறிப்பெடுத்து பேசுவது கிடையாது, ஆர்வத்தோடு பங்கேற்பதும் கிடையாது. இதனால் சட்டசபையில் உதயநிதி சொதப்புகிறார். தற்பொழுது உதயநிதி மீண்டும் திரைப்படங்களில் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அவர் ஏற்கனவே நெஞ்சுக்கு நீதி, ஒரு கல் ஒரு கண்ணாடி, கதிர்வேலன் காதல் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். உதயநிதி தற்பொழுது எதிர்க்கட்சியாக இருப்பதால் நடிப்பில் கவனம் செலுத்துவோம் என விரும்புகிறார். ஆகவே உதயநிதி மீண்டும் நடிக்க செல்கிறார். சட்டசபை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அவர் ஆர்வம் காட்டவில்லை. தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இடைத்தேர்தலில் நின்று சட்டசபைக்கு செல்லலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் மூலமாக திமுக மீண்டும் புத்துயிர் பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்போது சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் உதயநிதி மீண்டும் நடிக்க செல்கிறார். இது இளைஞர் அணியினருக்கு வருத்தத்தை கொடுத்துள்ளது.